ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ இறால் எடுத்து இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இறால் தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மசாலாவுக்கு தேவையான மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு தாளிக்கிறதுக்கு, சோம்புத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன். இதான் இதுக்கு தேவையான மசாலா. வாங்க இப்போ இறால் தொக்கு எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இதில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு செவந்து வந்ததும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை இப்போ சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயில் வதக்க விடுங்க. மசாலா வதங்கிடுச்சு. நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி வர்றது அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். மசாலா இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி கிரேவி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட இறால் சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. இறால் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலரிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இறாலுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இறால், அதனால் கொஞ்சம் நேரம் இருந்தால் அப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சுன்னா தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கடைசியாக நம்ம மல்லி இலை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.